குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். என்னுடைய நண்பர் என்னுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸை பார்த்துட்டு என்ன லோகேஷ் எக்மோர் கோர்ட், ஹை கோர்ட், செஷன்ஸ் கோர்ட்டுன்னு சொல்லிட்டு ஒரு ஃபோட்டோவை போட்டுட்ருக்கிறேன், அந்த கோர்ட்டுக்கெலாம் என்ன வித்தியாசம், அங்கே என்ன மாதிரி கேசஸ்லாம் நடக்குதுன்னு சொல்லிட்டு என்கிட்ட கேட்டிருந்தார். ஸோ அவருக்கான பதிவு தான் இது. அதே மாதிரி கிரிமினல் கேசஸ் நடத்துகிற இளம் வழக்கறிஞர்களுக்கு நான் சொல்கிற இந்த விஷயங்கள் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த உயர்நீதிமன்றம் என்று சொல்லப்படுகிற ஹைகோர்ட் பார்த்திங்கன்னா சட்டத்தால் வழங்கக்கூடிய எந்த தண்டனை வேணாலும் அவங்களால வழங்க முடியும். அதே மாதிரி அமர்வு நீதிமன்றம் மற்றும் கூடுதல் அமர்வு நீதிமன்றம் என்று சொல்லக்கூடிய செஷன்ஸ் மற்றும் அடிஷ்னல் செஷன்ஸ் கோர்ட் சட்டத்தால் வழங்கக்கூடிய எல்லா தண்டனையுமே அவங்களுமே வழங்கலாம். ஸோ அவங்க ஒரு மரண தண்டனை விதிக்கும் பட்சத்தில் அந்த மரண தண்டனை உயர்நீதிமன்றத்துக்கு பரிந்துரை செய்து உயர்நீதிமன்றம் அதனை உறுதி செய்த பிறகு தான் இவங்க அந்த மரண தண்டனையை நிறைவேற்ற முடியும். ஸோ இதுதான் செஷன்ஸ் அண்ட் அடிஷ்னல் செஷன்ஸ் கோர்ட்டோட பவர். அதே மாதிரி பார்த்திங்கன்னா சீஃப் மெட்ரோபாலிட்டன் என்று சொல்லப்படுகிற நீதித்துறை தலைமை நடுவர் நீதிமன்றம் அவங்க பார்த்திங்கன்னா மரண தண்டனை, ஆயுள் தண்டனை, 7 வருஷத்துக்கு மேற்பட்ட தண்டனை, இந்த தண்டனையை தவிர்த்து சட்டத்தால் வழங்கக்கூடிய எந்த தண்டனையுமே அவங்களால வழங்க முடியும். இதுதான் இந்த கோர்ட்டோட பவர். அதே மாதிரி ஃபஸ்ட் கிளாஸ் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் என்று சொல்லக்கூடிய முதல் வகுப்பு நடுவர் நீதித்துறை நீதிமன்ற நீதிபதி 3 ஆண்டுகளுக்கு மேற்படாத சிறை தண்டனை மற்றும் 50,000 ரூபாய் அபராதம் மற்றும் சமுதாய சேவை, இதை தான் இவர் தண்டனையாக வழங்க முடியும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா செகண்ட் கிளாஸ் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் என்று சொல்லக்கூடிய 2ஆம் வகுப்பு நடுவர் நீதிமன்ற நீதிபதி 1 வருட சிறை தண்டனை மற்றும் 10,000 ரூபாய் மதிப்புக்கு மேலான தண்டனையை அவரால் வழங்க முடியாது. அதே மாதிரி சமுதாய சேவையும் அவர் தண்டனையை வழங்கலாம். இந்த சமுதாய சேவை அப்படின்னு சொல்கிறது நீங்கள் என்னன்னு கேட்கலாம். ஸோ இந்த சமுதாய சேவைன்னு இப்போ ரீசெண்டாக நிறைய நியூஸில் கூட பார்த்துருப்பீங்க. இந்த ஹாஸ்பிட்டலில் போயிட்டு 1 மாதம் போயிட்டு நீ வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பனிஷ்மெண்ட்ஸ்லாம் சமுதாயம் சார்ந்து கொடுக்குறாங்க பார்த்தீங்களா. ஸோ இதுதான் சமுதாய சேவை தண்டனைன்னு சொல்லுவாங்க. இப்போ பெரும்பாலும் ஜட்ஜஸ் இந்த மாதிரி தண்டனைஸ்லாம் கொடுத்துட்ருக்குறாங்க. ஸோ நிறையா நீங்கள் நியூஸில் பார்த்துட்டும் இருப்பீங்க இந்த விஷயங்கள். ஸோ இது பார்த்திங்கன்னா பழைய குற்றவியல் நடைமுறை சட்டத்தில் இந்த சமுதாய சேவைன்ற தண்டனை கிடையாது. இப்போது இந்த பிஎன்எஸ்எஸ் ஆக்டில் இந்த சமுதாய சேவைன்ற ஒரு விஷயத்தை புதுசாக ஆட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இதை தெரிஞ்சுக்கோங்க. இதில் குற்ற வழக்கு நடத்துகிற இளம் வழக்கறிஞர்களுக்கு ஒரு முக்கியமான பாயிண்ட் இருக்குது. அது என்னன்னு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். பை.